இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், பருப்பு வந்து தக்காளி போட்டு கடைஞ்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் வடகம் வேணுன்னா வடகம் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகா போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுக்கணும். இது வந்து முருங்கைக்கீரை சாம்பார். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கடையில் கிடையாது, இது முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை கடையில்னா பருப்பு, மிளகா, தக்காளி, கீரை எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு கடைஞ்சி தாளிக்கணும். அதுதான் முருங்கைக்கீரை கடையில். இது வந்து முருங்கைக்கீரை சாம்பார் இப்போ நான் வச்சிட்ருக்கிறது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். இப்போது உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க. இது வந்து நல்ல ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, நிறைய போடாதீங்க, ஏன்னா காஞ்ச மிளகாய் இருக்குது. வதங்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் இது போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், தக்காளி பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நான். இந்த பாருங்கள், தக்காளி பருப்பும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த சாம்பார் எடுத்து இதில் ஊற்றணும். இப்போ என்ன பண்ணோம், ஊற்றிட்டோம் இல்லையா? இப்போது அது ஒரே கொதி தான். அதுக்கப்புறம் இந்த கீரை எடுத்து அதில் போடணும். எலசாக இருக்கணும் இந்த கீரை. முத்தல் கீரை அந்த கடையணும். இது எலசாக இருக்கணும். கொஞ்சமாக போடுங்க, நிறையெல்லாம் வேணாம், கொஞ்சம் கீரை போடுங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கு மேலெல்லாம் வேக வைக்கக்கூடாது. 2 மினிட்ஸ் கூட போதும். ஏன்னா வந்து முருங்கைக்கீரை வந்து கசப்பு எடுக்கும், அதனால வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ஒரு 5 மினிட்ஸில். இது வந்து எலசாக இருக்கணும். எலசாக இருந்தால் தான் நீங்கள் சாம்பார் வைக்கணும், இல்லையா கடையில் பண்ணணும். கொஞ்சம் முத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் பண்ணாமல் கடையில் பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகா, கீரை எல்லாம் போட்டு ஒன்றா ஒரு 3 விசில் முன்னே கடைஞ்சிட்டு, நீங்கள் குண்டால கூட வைக்கலாம். நல்லா வெந்த உடனே கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிச்சிடணும். அது வந்து கடையில். இது வந்து சாம்பார். இது வந்து நம்ம எப்படி காயெல்லாம் போட்டு செய்வோம் அதே மாதிரி இது சாம்பார். எலசாக இருக்க கீரை சாம்பார் வைங்க, முத்தல் கீரை கடையில் பண்ணுங்கள். தேங்க்யூ.